ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ், ஐ எம் வைஷ்ணவி. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய என்னுடைய பாஸ்ட் பற்றி சொல்ல போகிறேன். என்னோடய பாஸ்ட் என்னென்னா, நான் சைக்காலஜி பிரச்சனையாக நான் விழுந்த அப்புறமேட்டு செம்மையாக பெயின் வந்துச்சு. அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் என்ன நடக்கவே முடியாது, இன்கம்ப்ளீட்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு கம்ப்ளீட்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு இன்கம்ப்ளீட்னால் நடக்க முடியும், கம்ப்ளீட்னால் நடக்க முடியாது. அப்புறமேட்டு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு டெஸ்ட் பண்ணாங்க என்ன. அப்போ எனக்கு லைட்டாக உணர்வு வந்துச்சு. அப்போது நீங்கள் இன்கம்ப்ளீட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் வீட்டில் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். அப்பா எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறமேட்டு நான் அப்பா இங்கே எக்ஸசைஸ் பண்ணால் பத்தாது, சோல் ஃப்ரீயில் ரீஹேப்பில் சேர்த்துடலாம், ரீஹேப்பில் எக்ஸசைஸ் பண்ணால் என் பொண்ணு நடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோல் ஃப்ரீயில் அப்பா கூட்டின்னு போய் சேர்த்தாங்க. கூட்டின்னு போய் சேர்த்த அப்புறமேட்டு நான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் எக்ஸசைஸ் பண்ணேன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன். நீலிங் மாதிரி நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறமேட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். அப்புறமேட்டு இன்னும் நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணல. நார்மலாக நடக்கணும்னு எங்கள் அப்பா மறுபடியும் செஷியர் கோயம்புத்தூருக்கு போய் செஷியர் ரீஹேப்க்கு சேர்த்தாங்க. அங்கே சந்தியா மேம், கீதா மேம்னு ஒரு 2 நர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சந்தியா மேம் தான் நிறைய சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எக்ஸசைஸ். அவங்க சொன்னபடியே நான் சொல்கிற மாதிரியே செஞ்சேன். அவங்க எனக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அதோட கீதா மேமும் என்னை கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு மறுபடியும் வந்தேன். மறுபடியும் ரீஹேப் முடிச்சுட்டு வந்தேன். அப்புறமேட்டு நடக்க கொஞ்சோண்டு நான் ஸ்டிக் பிடிச்சி நடந்தேன், வாக்கர் பிடிச்சி நடந்தேன். ஃபஸ்ட்டு வாக்கர் பிடிச்சி நடந்தேன். அப்புறமேட்டு ஸ்டிக்கு வச்சு நடந்தேன். அப்புறமேட்டு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் நடக்க ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நடக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய மோட்டிவேஷனால் என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷனால் நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கேன். நான் இப்போயும் எக்ஸசைஸ் பண்ணினே இருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணி நான் நடக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி நீங்களும் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகுங்க. நடக்கிறவங்களும் சரி, வீல் சேரில் இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், தைரியம் வரும், பிலீவ் வரும். நீங்கள் நம்பினா தான் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ண முடியும். வீல் சேரில் இருக்கிறவங்களும் சரி, நடக்கிறவங்களும் சரி, நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணால் உங்களை நீங்கள் நம்பினா தான் நீங்கள் எது வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். நான் நடக்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், வீல் சேரில் இருக்கிறவங்களும் சேர்த்து சொல்கிறேன். முயற்சி இருந்தால் தான், முயற்சி ப்ளஸ் நம்பிக்கை, செல்ஃப் மோட்டிவேஷன், அது அந்த ரெண்டுமே இருந்தால் போதும், நீங்கள் எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.